ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எந்த அளவுக்கு க்ளீனாக ப்ராப்பராக ஆப்ரேஷன் பண்ணுறோன்றது தான் முக்கியம். டைம் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு கண்ணையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணிட முடியுமா? சில ஹாஸ்பிட்டல்ஸை பண்ணுறாங்க, ரெண்டு கண்ணையும் அட் அ டைமில் பண்ணுறாங்க. லென்ஸ் நம்ம உள்ளே வைக்கிறோம்ல சார், அது டிபெண்ட்ஸ், பவர் இருக்கும் அதில். எல்லாருக்குமே ஒரே பவர் இருக்குமா? ஸோ வெரி குட் கொஷின். ஸோ லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேட்ராக்டை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஷன் ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆப்டோமெட்ரிஸ்ட்டு தான் அது கொஷின்ஸ் கேட்குறாங்க அண்ட் நான் தான் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓவர் டு யூ. ஹலோ சார். ஹலோ எவ்ரிவன். நம்ம கேட்ராக்ட்ஸ் பற்றி இருக்கிற கொஷின்ஸை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கேட்ராக்டோட ஆப்ரேஷன் பற்றி நிறைய பேசலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், எப்போ சார் நம்ம கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்? ஸோ நான் பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம்லாம் எங்களோட க்ரைட்டீரியா என்னென்னா 618, அதாவது ஒரு 4 லைன் மேலே தான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லுவோம். பட் ஜென்ரலாக டெக்ஸ்ட் புக் அண்ட் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்ன க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் அண்ட் அவருக்கு 6 விஷன் இருக்குது, பட் ஸ்டில் அவருக்கு கிளாரிட்டி தெரியல அப்படின்னா தாராளமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் சில இடத்துல என்னென்னா, பேஷண்ட்ஸ் எனக்கு நல்லா தெரியுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா சுத்தமாக பார்வை இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும், ஓ இதுதான் நல்ல பார்வையா டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருக்க வேணாம். யூஸ்வலாக நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம். அதில் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னா அவங்களோட விஷன் 618க்கு மேலே இருக்கான்னு பார்ப்போம். இது ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ ஆச்சுன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஜென்ரலாக 30 minutes to 45 minutes ஆகும். சம்டைம்ஸ் 15 minutesல கூட ஆப்ரேஷன் பண்ணுவோம். எந்த அளவுக்கு க்ளீனாக ப்ராப்பராக ஆப்ரேஷன் பண்ணுறோன்றது தான் முக்கியம். டைம் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, 15 minutes 30 minutesல ஆப்ரேஷன் பண்ணிடுற டாக்டர் அண்ட் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் நினைப்பாங்க. பேசிக்காக என்னென்னா, சர்ஜரி மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி, ரொம்ப ஹைலி ஸ்கில்டு சர்ஜரி. பட் நிறைய பண்ணதுனால அது ஈஸி ஆகிடுச்சு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 30 minutes is a adequate time for cataract surgery. அப்போ ரொம்ப நேரம் எடுக்காது சொல்கிறீங்க, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். சீக்கிரமாக பண்ணலாம். ரெண்டு கண்ணையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணிட முடியுமா? சில ஹாஸ்பிட்டல்ஸை பண்ணுறாங்க, ரெண்டு கண்ணையும் அட் அ டைமில் பண்ணுறாங்க. பட் ஜென்ரலாக நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 1 weekல இன்னொரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுவேன். பட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய பேஷண்ட்ஸ்லேயே ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் வந்தார், அவரால் திருப்பி வர முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் செடேஷன் போட்டு 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணோம். அது தவிர சில பேர் பிளட் தின்னர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அண்ட் பிளட் தின்னர்ஸ் அவங்க கார்டியாலஜிஸ்ட் ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏர்லியராக ஒரு 2 நாள் 3 நாளில் இன்னொரு கண்ணு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடியலி ஒரு 1 week கேப் விட்டால் பெட்டர். பட் சில இடத்துல அட் அ டைமில் பண்ணுறாங்க. ஒரு டாக்டரோட ப்ரிஃபரன்ஸ் அது. லேசர் கேட்ராக்ட் சர்ஜரினா என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ லேசர் கேட்ராக்ட் சர்ஜரினா ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது அல்ட்ராசவுண்ட் மூலிமா கேட்ராக்டை உடச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா, இதுதான் உங்கள் கண்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கண்ணுக்குள்ளே தான் இந்த ஐபால் இருக்குது. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டா உள்ளுக்குள்ளே புறை இருக்கும். அந்த புறையை அல்ட்ராசவுண்டு மூலிமா உடச்சி வேக்யூம் கிளீனர் மாதிரி சக் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு லென்ஸ், ஏன்னா ஒரு சின்ன ஹோலில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லென்ஸை சுருட்டி உள்ளே வச்சு அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதோட அது ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். இது ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சொல்லுவோம், இல்லைனா லேசர் கேட்ராக்ட் சர்ஜரின்னு கூட சில டைம் சொல்லுவோம். ரொபாட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி நிறையா பேசிக்கிறாங்க, அப்படின்னா என்ன சார்? அதுதான் ஆக்சுவல் லேசர் சர்ஜரி. பேசிக்கலி என்னென்னா, மெஷின் ஒரு 30% ஸ்டெப்ஸை பண்ணி கொடுக்கும். இது டாக்டருக்கு ரொம்ப ஈஸி. பட் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நார்மல் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சர்ஜரியும், அதாவது லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கும் ரொபோட்டிக் பண்ணுறதுக்கும் ஏதாவது அவங்களுக்கு விஷனில் மாறுதல் இருக்குமானா ஒன்றுமே இருக்காது. அக்யூரசி தான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் 30% ஆஃப் த ஸ்டெப்ஸில் தான் மெஷின் பண்ணும். மொத்தமாக மெஷினே பண்ணாது. ஸோ அக்யூரசிக்கு இட்ஸ் குட். பட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். லேசர் பார்த்தாச்சு, ரொபோட்டிக் பார்த்தாச்சு, மேனுவல் கேட்ராக்ட் சர்ஜரி இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மேனுவல் கேட்ராக்ட் சர்ஜரியில் 2 டைப் சொல்லுவோம் யூஸ்வலாக. இசிசின்னு சொல்லுவோம், இன்னொன்று எஸ்ஐசிஎஸ், அதாவது எக்ஸ்ட்ரா கேப்சுலர் கேட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இதுதான் உங்களோட கண்ணில் இருக்க லென்ஸ்னு எடுத்துக்கிட்டால், இந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துருவோம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற புறையை, நான் முன்னாடி சொன்னது அல்ட்ராசவுண்ட் மூலிமா உடைக்கிறோன்னு சொன்னோம். இந்த இடத்துல என்னென்னா, மொத்தமாக உள்ளே இருக்கிற கேட்ராக்டை வெளியில் எடுப்போம்.
ஸோ அப்போ அந்த மொத்தமாக கேட்ராக்ட் எடுக்கணும்னா பெரிய இன்சிஷன் இருக்கணும், பெரிய ஓப்பனிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெரிய ஓப்பனிங் போட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இசிசியில் ரொம்ப பெரிய ஓப்பனிங்காக இருக்கும், எஸ்ஐசிஎஸில் ஓரளவுக்கு அதை விட கம்மியான ஓப்பனிங் இருக்கும். ஸோ இசிசிக்கு கண்டிப்பாக சூச்சர் போட்டு ஆகணும். பட் எஸ்ஐசிஎஸ்க்கு சூச்சர் தேவையில்லை. சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் சூச்சர் போடலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து மேனுவல் கேட்ராக்ட் சர்ஜரி. மேனுவல் கேட்ராக்ட் சர்ஜரிக்கும் ஃபேக்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? மேனுவல் கேட்ராக்ட் சர்ஜரியில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய ஓப்பனிங் போட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த பெரிய ஓப்பனிங் போடுறதுனால அந்த வூண்ட் ஹீலிங் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அட் த சேம் டைம் பெரிய ஓப்பனிங் பண்ணுறதுனால ஆஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவோம், அதாவது சிலிண்ட்ரிக்கல் பவர் வர்றதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகம். ஸோ ரெண்டு விஷயம் தான், ஒன்று வூண்ட் ஹீலிங் கொஞ்சம் டிலே ஆகும் அண்ட் இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் பவர் கூடவே வரலாம். இதுதான் மேனுவல் கேட்ராக்ட் சர்ஜரிக்கும் லேசர் ஃபேக்கோ எம்சிஃபிகேஷனுக்கும் வித்தியாசம். கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, பொறை எடுத்தாச்சு, உள்ளே வந்து நம்ம லென்ஸ் வைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் லென்ஸ். இப்போ லென்ஸ் வைக்கலைன்னா என்ன ஆகும்? இன்கேஸ் அது அப்படியே லென்ஸே இல்லாமல் நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தால் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கா? அப்படி இருந்தால் என்ன ஆகும்? இசிசி எஸ்ஐசிஎஸ் பற்றி சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி இருந்தது ஐசிசின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா உள்ளே இருக்கிற லென்ஸை மொத்தமாக எடுத்துருவோம். ஸோ அப்போ வந்து பேக்கும் இருக்காது, அந்த லென்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. இந்த மாதிரி சர்ஜரி தான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசான பாட்டி தாத்தாலாம் ரொம்ப திக்கு கண்ணாடி போட்டுட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திக் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்கும். சரி டாக்டர், திக் கண்ணாடி தானே போட்டுட்டு இருந்தால் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, திக் கண்ணாடி போட்டிங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட் என்னென்னா உங்களுக்கு இமேஜ் எல்லாம் பெருசாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளும் உங்களுக்கு பெருசாக தெரியும். அப்புறம் சடனாக வந்து இமேஜ் திடீர்னு அதாவது கிராஸ் பண்ணுறாங்க ரோடு, வண்டி வருதுன்னா சடனாக ஒரு வண்டி வர மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னிக் மூலியமாக நம்ம வந்து பெட்டர் சர்ஜரியே பண்ணிகிட்ருக்கோம். வை கோல் ஃபார் த ஓல்டு ஒன். ஸோ அதனால் லென்ஸ் கண்டிப்பாக வைக்கிறது நல்லது, வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்ல பார்வை இருக்கும். லென்ஸ் நம்ம உள்ளே வைக்கிறோம்ல சார், அது வந்து டிபெண்ட்ஸ், பவர் இருக்கும் அதில். எல்லாருக்குமே ஒரே பவர் இருக்குமா? ஸோ வெரி குட் கொஷின். ஸோ லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் பவர் இருக்கும். ஒரே பவர் எல்லாருக்கும் வைக்க மாட்டோம். சில பேருக்கு கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும், சில பேருக்கு கண்ணு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பவர் மாறும். 21 to 26 வரைக்கும் ரேஞ்சில் பவர் யூஸ்வலாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். அண்ட் ஹையர் பவர் யாருக்குன்னா குட்டி கண் இருக்கவங்களுக்கு ஹையர் பவராக இருக்கும், பெரிய கண் இருக்கவங்களுக்கு கம்மி பவராக இருக்கும். இதை வந்து நாங்கள் யூஸ்வலாக எப்படின்னா ஸ்கேன் சொல்லுவோம். அதாவது உங்களோட கண்ணோட லென்த்து அதை மெஷர் பண்ணுவோம். அப்புறம் கார்னியாவோட கர்வேச்சர் இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் பவர் வந்து உள்ளே வைப்போம். அண்ட் இதே வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்ததுன்னா டாரிக் சிலிண்ட்ரிக்கல் பவரும் சேர்த்து வைப்போம். அண்ட் மல்டிஃபோக்கல் இல்லை ஈட் ஆஃப் லென்ஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி வைக்கிறோம். பொறை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்ன சார்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருந்ததுன்னா அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை தவிர ஒரு 2 இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி மாதிரி நம்ம கேட்ராக்டை கொண்டு வரலாம். அதாவது என்னென்னா லாசிக், ஸ்மைல், பிஆர்கே, ஐசிஎல் இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணுறாங்கல்ல, தூர பார்வைக்கு மட்டும் நல்லா தெளிவாக தெரியறதுக்காக. இப்போ நம்ம வந்து கேட்ராக்ட் சர்ஜரியிலேயே தூர பார்வை, கிட்ட பார்வை எல்லாத்தையும் சேர்த்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரியாக கொண்டு வரலாம். அதாவது கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கான சர்ஜரியாக கூட நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குளோக்கோமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பேஷண்ட்டுக்கு. அதாவது பிரைமரி ஆங்கிள் க்ளோஷர் சஸ்பெக்ட் இல்லை பிரைமரி ஆங்கிள் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதில் என்னென்னா தண்ணி போகிற பாதை வந்து குறுகியதாக இருக்கும். அதுக்கு சம்டைம்ஸ் பிஐன்னு சொல்லிட்டு லேசர் பண்ணுவோம். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டோம்னா அந்த பிஐயோட தேவைகளே இருக்காது. அண்ட் அந்த குளோக்கோமாவோட ப்ரெஷரும் ஒரு 2 பாயிண்ட் குறையலாம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ், அதாவது நல்ல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேட்ராக்ட் சர்ஜரி. இப்போ பொறை இருக்குன்ட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா என்னென்ன செக்கப் நம்ம பண்ணுவோம், என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் எடுப்போம்? ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து விஷன் செக் பண்ணுவோம், பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை தவிர கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் பார்த்ததுக்கப்புறம் சொட்டு மருந்து போட்டு உள்ளே இருக்கிற நரம்பு எப்படி இருக்குது அண்ட் பொறை நிஜமாலே இருக்கா இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் செக்கப் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொறை இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அப்போ வந்து அவங்களோட கண்ணோட அளவு என்ன, ஆக்சில் லென்த், கே ரீடிங், அதாவது கார்னியா கர்வேச்சர் அதெல்லாம் பார்த்துருவோம். இது தவிர சிரிஞ்சிங் பண்ணுவோம், அதாவது தண்ணி போகிற பாதை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். தண்ணி போகிற பாதை கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு பொறைக்கு அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அண்ட் இதை தவிர மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கு உண்டான செக்கப்லாம் எடுக்க சொல்லுவோம். மெயினாக வந்து சுகர், பிபி, அப்புறம் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, யூரியா கிரியாட்டினின், அண்ட் இதை தவிர இசிஜி எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக் டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டா நம்ம வந்து ஆப்ரேஷனுக்கு தயாராகிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது எந்த லென்ஸை நம்ம சூஸ் பண்ணணும்? ஸோ இது வந்து நான் 3 கேட்டகரியாக பிரிப்பேன்.
ஃபஸ்ட் கேட்டகரி வந்து உங்களோட கண், எந்த அளவுக்கு உங்களோட கண் இருக்குது, லைக் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, குளோக்கோமா இருக்கா, இல்லை ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லைனா ரெட்டினோபத்திஸ் ஏதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஆர் யுவேட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லென்ஸை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் க்ரைட்டீரியா. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்து நம்ம வந்து லென்ஸ் சூஸ் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, நைட் ட்ராவல்லாம் கிடையாது, ரீடிங் புக்கு நிறைய படிக்கிறாங்கன்னா மல்டிஃபோக்கல் வந்து அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இதே வந்து அவங்க டெய்லி வெளியில் போகிற ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் அவ்வளோ படிக்க மாட்டாங்க அண்ட் நைட் ட்ரைவிங்லாம் பண்ணுவாங்கன்னா ஈட் ஆஃப் லென்ஸ் வந்து பெட்டர் லென்ஸ். ஸோ இது வந்து அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்போம். அண்ட் மூணாவது இம்பார்ட்டண்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா காசு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லென்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ மல்டிஃபோக்கல் போடணும்னு ஆசைப்பட்றாங்க, பட் ஆனால் காசு இல்லைன்னா நம்ம வந்து மல்டிஃபோக்கல் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட ப்ரைஸும் இருக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரி தான் நீங்கள் வந்து லென்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணலாம். நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கான ஆன்சர் நம்ம டாக்டர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் அதை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். பாய் எவ்ரி ஒன்.